பால் உர உற்பத்தி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் 16,000 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் உள்நாட்டு கால்நடை இனங்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் ராஷ்டிரிய கோகுல் திட்டத்துக்கு 3,400 கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தவிர உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், சந்தைகளை இணைத்தல் மற்றும் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளிப்பதை நோக்கமாக கொண்ட நாடு தழுவிய பால் பொருள் மேம்பாட்டு திட்டத்திற்கு 2,790 கோடி ரூபாய் ஒதுக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அசாமில் 10,601 கோடி ரூபாயில் அமோனியா, யூரியா உற்பத்தி ஆலையை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த ஆலையில் ஆண்டுக்கு 12.7 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா தயாரிக்கப்படும் என்றும் அதனால் இறக்குமதியை சார்ந்து இருக்கும் நிலை குறையும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க குறைந்த மதிப்புள்ள பீம் UPI பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் திட்டம் 2025-26 நிதியாண்டுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார்.